2006 வினாத்தாளை காண்பித்து அவ்வினாத்தாளில் நான் தெரிந்தெடுத்த சில வினாக்களுக்கு மாத்திரம் எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்ற விளக்கம் தர போறேன். அப்ப நீங்க அதை புரிந்து உங்களோட பெறுபேரை உயர்த்தி கொள்ள வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன். சரி, இப்ப உங்களுக்கு அந்த பரீட்சைத்தாளை காண்பிக்கிறேன். காண்பித்து அதில் அது பரீட்சைத்தாள் காண்பிக்க முடியாத காரணம் என்னென்று சொன்னால் அது முழு பக்கம் உங்களுக்கு முழு கேள்விகளும் தேவையில்லை. அப்ப நான் உங்களுக்கு இப்ப ஒயிட் போர்டு எடுத்து அதில் இருந்து நான் தெரிந்தெடுத்த வினாக்களுக்கு மட்டும் விடை காணுகின்ற விளக்கங்கள் உங்களை தரப்போறேன். அப்ப ஒயிட் போர்டில் நான் எழுதி விளக்கம் தருகின்ற போது நீங்க அதை பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். நான் உங்கள்கிட்ட பயிற்சி புத்தகம் இருக்குமா இருந்தால் நீங்கள் அந்த வினாக்களை பார்த்து கொள்ளலாம். ஏனென்றால் கேள்விகளை பார்த்து விடையளிக்கிறதான் இலகுவான விடயம். வாசித்து விளங்கி கொண்டு விடையளிக்கலாம். இப்ப நான் இந்த வகையில உங்களுக்கு 2006 அரச பரீட்சை 2 பரீட்சைத்தாள்கள் நடந்தது. ஏன்னு சொன்னா அப்ப இருக்க 2 விசேட பரீட்சைத்தாள் நடந்ததால் 2ம் ஒரே மாதிரி இருந்தபடியால் இப்ப இதுல இருக்கிறது முதல் நடந்த பரீட்சைத்தாள். அதுக்கு பிறகும் ஒரு பரீட்சை நடைபெற்றது 2006 விசேட பரீட்சை. 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. நாங்க முதல் பேப்பரை தான் இப்ப பார்க்க போறோம். சரி, அதுல நான் இப்ப உங்களுக்கு 8வது வினாவை விளக்கம் தருகிறேன். கவனிப்போம். 8வது வினா, அதாவது ஒரு படிமுறை செயற்பாடு அட்டவணை மாதிரி தந்து கீழே தரப்பட்டுள்ள 3 படிமுறைகளில் ஒரு கட்டடம் ஒன்று கட்ட தீர்மானிக்கப்பட்டது என்று தந்திருக்கு. இந்த ஹரிஸ் என்றவரை நான் ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கேன் என்று சொன்னா வகுப்புல ஸ்கிரீன்ல செட் பண்ண வேண்டாம். அதாவது நீங்க லைக் பண்ணுற இதுகள் இங்கே ஸ்கிரீன்ல விழுதப்பன், அதன்படியே நீங்க டக்குன்றதை ரிமூவ் பண்ணுங்க, இல்லாட்டி உங்களை ரிமூவ் பண்ணணும். சரி, இப்ப பாருங்க, அதுல அட்டவணையில படிமுறை 1, 2, 3 என அந்த தகவல் தந்திருக்கு. அதாவது 8வது கேள்வி இந்த அட்டவணையில முதலாவது படிமுறை என்று தந்திருக்கு. பிறகு எடுக்கும் காலம் என்று தந்திருக்கு, எடுக்கும் காலம். அப்ப படிமுறை 1, 2, 3 என அதில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் படிமுறை 2 வருடங்கள் என்று, 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள் என்றால் 2 வருடங்கள்லாம் 2 ஆண்டுகள் என்றும், 2வது படிமுறை 1ன் 2 மடங்கு எனவும், 3வது படிமுறை 1ன் அரை மடங்கு, படிமுறை 1ன் அரை மடங்கு என்று சொல்லப்பட்டு 2004 கட்டடம் கட்ட தொடங்கப்பட்டால் எந்த ஆண்டில் அது கட்டி முடிக்கப்படும் என்பது கேள்வி. அப்ப நாங்க இதுல பார்க்கணும். படிமுறை 1 2 வருடங்கள், அது சரி. படிமுறை 2 படிமுறை 1ன் 2 மடங்கு என்றால் 2ன் 2 மடங்கு 4 வருடங்கள். படிமுறை 3 படிமுறை 1ன் அரை மடங்கு என்றால் 2ன் 2 1 வருடங்கள். அப்ப மொத்தம் 7 வருடங்கள். அப்ப 2004 7 வருடங்களை கூட்டினால் 2011 தான் அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்படும் என்ற வினாவுக்கான விடை விளக்கம். அதே பரீட்சைத்தாள்ல இதர வினாக்களை காட்டுறேன் பாருங்க. 13வது வினா, அங்க பொருட்களை தந்து கட்டங்களுக்கு பொருட்களை தந்து ஒரு கட்டத்துல மாம்பழம் 1ம் தோடம்பழம் 2ம் 2 தோடம்பழமும் விலை ₹22 என தரப்பட்டு, இன்னொரு கட்டத்துக்கு மாம்பழம் 2ம் தோடம்பழம் 3ம் விலை ₹36 என தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு கட்டங்களுக்கு தந்து விலைகளை ரவுண்டுக்கு தந்து 2 கட்டங்களாக தந்துவிட்டு, அங்க கேட்கப்படுகின்ற கேள்வியை கொஞ்சம் கவனமா பார்க்கணும் நீங்கள். அதுல இது அரச பரீட்சையில வந்த கேள்வி 13வது கேள்வி.
மாம்பழங்கள் 3ம் தோடம்பழங்கள் 5னதும் விலை யாது என்று கேட்கப்படுது. அப்ப இந்த பரீட்சையின் போது பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? மாம்பழம் 3 கேட்டிருக்கிறார்கள், தோடம்பழம் 5 கேட்டிருக்கிறார்கள். இங்கே முதலாவது அழைப்பில மாம்பழம் 1ம் தோடம்பழம் 2ம், அடுத்த அழைப்பில மாம்பழம் 2ம் தோடம்பழம் 3ம் என்ற உடனே அவை அந்த தந்த அடைப்புகளை நல்ல உச்சுப்பாராம, அதாவது 36 ரூபாயில இருந்து 22 கழித்து 14 ரூபாய். 14 ரூபாய்க்கு 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழம் போனா ஒரு மாம்பழம், 3 தோடம்பழத்துல 2 தோடம்பழம் போனா ஒரு தோடம்பழம் 14 ரூபான்னு கண்டு, அப்புறம் 14 22ல இருந்து 14 கழித்து, அதாவது 8 ரூபாய், 8 ரூபாய் ஒரு தோடம்பழம் என்று கண்டு, இப்படியாக அவர்கள் விலைகளை கணித்தார்கள். ஆனா இங்க அப்படி ஒண்ணு தேவையில்லை. ஏனென்றால் இங்க பாருங்க, நான் சொல்றத நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதுல தரப்பட்ட 2 அடைப்பிலே உள்ள பொருட்களை சேர்த்தால் இப்படித்தான் அதிகமா பரீட்சையில வாரது. அதாவது 2 அடைப்பிலேயும் உள்ள எண்ணிக்கை தான் மாம்பழம் கேட்கப்பட்டிருக்கு. 2 அடைப்பிலேயும் உள்ள தோடம்பழங்களின் எண்ணிக்கை தான் தோடம்பழம் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப 2க்குரிய விலைகளையும் கூட்டி விட்டால் எங்களுக்கு மொத்த விலை கிடைக்கிறது 58 ரூபாய் தான் கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி கேட்கப்பட்டது, ஒரு மாம்பழம் ஒரு தோடம்பழத்தின் விலை யாது என்று கேட்கப்பட்டதுக்கு நிச்சயமாக அது 36ல 22 கழிக்கணும். அப்ப 14. 14 என்றால் 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழம் போனால் ஒரு மாம்பழம், 3 தோடம்பழத்துல 2 தோடம்பழம் போனா ஒரு தோடம்பழம். அப்போ ஒரு தோடம்பழம் ஒரு மாம்பழம் 14ன்னு இப்படியே கண்டுகொள்ளலாம். நன்று மாணவ செல்வங்களே, நான் தொடர்ச்சியான வினாக்களுக்கும் விடை காணுகின்ற விளக்கத்தை வைட் போர்டில் எழுதுகிறேன், அவதானிங்கோ. இதுல தரப்பட்ட தகவல், மதன் ஆண் பிள்ளை. மதனின் அக்காவிற்கு, மதனின் அக்கா, மதன் ஒரு ஆண் பிள்ளை என்று சொல்லப்பட்டது. மதனின் அக்காவுக்கு 2 ஆண் சகோதரர்களும் 2 பெண் சகோதரிகளும் 2 பெண் சகோதரிகளும் உள்ளனர். நல்லா கவனிங்கோ. மதன் ஆண் பிள்ளை என்ற தகவலை தந்து சொல்லப்படுகின்றது, மதனுடைய அக்காவிற்கு 2 ஆண் சகோதரரும் 2 பெண் சகோதரிகளும் இருந்தனர். அப்ப அந்த ஆண் சகோதரர்ல மதனும் ஒரு ஆள் தான். மதனுடைய அக்காவுக்கு தானே இங்க வெளியே சொல்லப்படுது. மதனுடைய அக்காவுக்கு 2 ஆண் சகோதரர். அப்போ ஒன்று மதன், இன்னும் ஒரு ஆண் சகோதரர். சகோதரிமே 2 பெண் பிள்ளை சகோதரிகள் இருந்தனர் என்று சொல்லப்பட்டது. இப்ப கேள்வி என்ன, மதனுக்கு எத்தனை சகோதரர்கள், ஆண் சகோதரர் இருக்கிறது என்றது முதலாவது கேள்வி. அப்ப எங்களுக்கு தெரியும், மதனுடைய அக்காவுக்கு 2 பிள்ளைகள்ல ஒன்று மதன் என்றால் அடுத்து இன்னொரு ஆண் தான் இருக்கும். அப்ப மதனுக்கு எத்தனை சகோதரர்கள் உள்ளனர் என்ற கேள்விக்கு 1 என்பதுதான் விடை. அடுத்த கேள்வி, மதனுக்கு எத்தனை சகோதரிகள் உள்ளனர்? மதனுக்கு அக்காவுக்குத்தான் 2 பெண் சகோதரிகள். அப்ப அக்காவும் மதனுக்கு ஒரு சகோதரி என்றபடியால் 3 பெண் சகோதரிகள். ஆகவே மதனுக்கு இருக்கிற சகோதரிகளின் எண்ணிக்கை 3. இது நீங்க வினாத்தாள பார்க்கின்ற போது உங்களுக்கு நன்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி நான் இந்த வருடத்துல வந்த 21வது வினாவை கொஞ்சம் விளக்கம் தருகிறேன். நீங்க அதை நன்றாக விளங்கினால்தான் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் இப்ப வினாவை வாசிக்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. தாவீதுக்கு, ஒரு ஆளுடைய பேர் தாவீது, அவருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் விடுமுறை கிடைக்கும். அவரின் மனைவிக்கு, தாவீதின் மனைவிக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் விடுமுறை கிடைக்கும். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. தாவீதுக்கு
ஒவ்வொரு ஞாயிறும் வாரத்துல ஒரு கிழமையில ஞாயிறும் புதனும் விடுமுறை கிடைக்கும். மனைவிக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் விடுமுறை கிடைக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை இருவருக்கும் விடுமுறை கிடைத்துள்ளது. அப்ப இன்று ஞாயிற்றுக்கிழமை மனைவிக்கும் விடுமுறை கிடைத்துள்ளது. இதை ஆதாரமா வைத்து நாங்கள் இனி கேட்கப்படுற அதாவது பின்வரும் கூற்றுக்களை மிகவும் சரியான கூற்று எது என்றதை தெரிவிச்சுக்கணும். இப்ப எங்களுக்கு தெரியுது, ஞாயிற்றுக்கிழமை பழமையிலே ஞாயிறும் புதனும் தாவீதுக்கு விடுமுறை கிடைக்கும். மனைவிக்கு இன்று ஒன்று விட்டு ஒரு நாள் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவருக்கும் தற்செயலாக இன்று விடுமுறை கிடைத்திருக்கின்றது. அவருக்கு ஞாயிறு தான் கிடைக்கும் இல்லை, ஒன்று விட்டு ஒரு நாள். இப்ப இதுல தரப்பட்ட தரவுகளை பார்ப்பதற்கு முதல்ல நாங்க இதுல கணிக்க வேண்டியது என்னென்றால், இனி இருவருக்கும் லீவு எப்ப கிடைக்கும் என்றதான் இங்க கேள்வி. இருவருக்கும் விடுமுறைகளை வெற்றிக்கு பின்னர் கூட்டுகள் அவர்களுக்கு இனி எப்ப 2 பேருக்கும் விடுமுறை கிடைக்கும் என்ற கேள்விக்கு நாங்க இப்ப இதை பார்த்தால், ஞாயிறு மனைவிக்கு விடுமுறை கிடைத்திருக்க, அப்ப திங்கள் கிடைக்காது, செவ்வாய் கிடைக்கும், புதன் கிடைக்காது, வியாழன் கிடைக்கும், வெள்ளி கிடைக்காது, சனி கிடைக்கும், ஞாயிறு கிடைக்காது, அடுத்த ஞாயிறு கிடைக்காது, அப்ப திங்கள் தான் கிடைக்கும். அப்ப பாருங்கோ, இப்ப இன்றைக்கு தாவீதுக்கும் மனைவிக்கும் ஒரே நாள்ல விடுமுறை கிடைத்திருக்கு. இனி அவர்களுக்கு விடுமுறை கிடைக்க போறது இதே அடிப்படை கருத்தை கொண்டுதான் பின்பு வந்த கேள்வியைத்தான் நான் இங்க விளக்கம் தருகிறேன். சரியா? அப்ப அடுத்து வந்த கேள்வி இதே கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அப்ப இதுல தரப்பட்ட தரவுகள்ல எந்த விடை பொருத்தம் என்றால், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருவருக்கும் விடுமுறை கிடைக்கும் என்பது தவறு. தாவீதுக்கு விடுமுறை கிடைக்கின்றது, ஆனா மனைவிக்கு இல்லை என்றது அங்க கண்டு கொண்டோம். அடுத்தது இன்னும் 8 நாட்களில் அவர்கள் இருவருக்கும் விடுமுறை கிடைக்கும். 8 என்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றால் 8 நாள் அடுத்த ஞாயிறு தான் அவர் 2 பேருக்கும் விடுமுறை கிடைக்கும் என்ற அந்த தரவும் தவறு. அடுத்த வியாழக்கிழமை தாவீதின் மனைவிக்கு மட்டும் விடுமுறை கிடைக்கும் என்பதுதான் பொருத்தமான விடையாகும். அப்ப கொஞ்சம் கவனமா கவனித்தால் இந்த வினாக்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி இந்த 2006ஆம் ஆண்டுல நிறைய கேள்விகள் இருந்தாலும் நான் தெரிந்தெடுத்த வினாக்களை மட்டும் உங்களுக்கு விடை காணுகின்ற விளக்கம் தாரும். இப்ப அடுத்த கேள்வி 23வது கேள்வி விளக்கம் தருகிறேன் பாருங்கோ. 4 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் உயரமும், ஏன் இது மதிலை பற்றி சொல்லப்படுகின்றது. 4 மீட்டர் நீளம் 4 மீட்டர் உயரமும் உள்ள சுவருக்கு பூசுவதற்கு 2 லிட்டர் நிறத்தீந்தை தேவை, பூச்சு தேவை. இப்ப கேள்வி என்னென்றால், 8 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் உயரமும் உள்ள சுவருக்கு பூசுவதற்கு எவ்வளவு தீந்தை மை பூச்சு தேவை? இப்ப நாங்க இந்த 4 மீட்டர் நீளம் 4 மீட்டர் உயரம் என்றால் அதன் பரப்பளவு 4 பெருக்கினால் 16 மீட்டர் வர்க்கம் அல்லது சதுர மீட்டர் என்று சொல்லணும். அதன் மீட்டர் கட்டங்கள் 4 மீட்டர் 4 என்றால் 16 சதுர மீட்டர்கள். இப்ப இதே போல இது 8 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் உயரமும் என்றால் 8. அப்ப இந்த 16 சதுர மீட்டருக்கு பயன்படுத்தப்பட்டதின் அரைவாசி தான் 8 சதுர மீட்டருக்கு தேவை. அப்ப 2 அரைவாசி 1 என்பது கேள்விக்கான விடையாகும். இனி அதே வருடத்தில் வந்த 24வது வினாவுக்கு விளக்கம் தருகிறேன், கவனிங்கோ. 24வது வினா, அந்த வினா அதுல ஒரு கடிகார முகம் தரப்பட்டது பிள்ளைகள். நான் இப்ப அந்த கடிகார முகத்தை கேட்கிறேன், கவனிங்கோ. இந்த கடிகார முகத்துல கடிகாரம் காட்டுகின்ற நேரம், அதாவது மணிக்கம்பி 3ஐ நோக்கி இருக்கின்றது.
நிமிடக்கம்பி 5ஐ நோக்கி இருக்கின்றது. இந்த நேரத்தின் பிம்பத்தோற்றம் கேட்கப்படுகிறது. முகம் பார்க்கும் கண்ணாடியில் கடிகாரம் தோன்றும் விதம் உருவில் காணப்படுகின்றது. இக்கடிகாரத்தின் உண்மை நேரம் யாது என்று கேட்கப்படுகிறது. நல்லா கவனிங்கோ. இது முகம் பார்க்கும் கண்ணாடிக்குள்ள இருக்கிற நேரம். இது ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி. இந்த கண்ணாடிக்குள்ள இந்த கடிகாரம் இப்படியாக தெரியுதாம். இது முகம் பார்க்கிற கண்ணாடி. நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இந்த கண்ணாடிக்கு இந்த மாதிரி கடிகாரம் நேரம் காட்டிக்க இதே போன்ற உண்மையான நேரத்தை காட்டுகின்ற கடிகாரத்தின் நேரம் கேட்கப்படுகின்றது. அப்ப நீங்க என்ன செய்வீர்கள்? கீறித்தான் இதற்கு விடை காண, அதாவது இதை இடம்பலம் மாற்றி கீறி விடை காண முயற்சிப்பீர்கள். அது தவறில்லை. என்னது? அதாவது இங்கே இதுல இடது பக்கம் இருக்கிற மணிக்கம்பிய வலது பக்கம் போடுவீர்கள். இப்படியாக மணிக்கம்பி அங்க இடது பக்கம் இருக்கு, இங்க வலது பக்கம் போடுவீர்கள். இங்க வலது பக்கம் இருக்கிற நிமிட கம்பியை அங்க மணிக்கம்பிக்கு, அதாவது இங்க வலது பக்கம் இருப்பதை அங்க இடது பக்கமாக போடுவீர்கள். அப்ப இப்பொழுது நேரம் 2:55 என்று கொடுப்பீர்கள். அது சரி, ஓகே. ஆனால் இப்படி எல்லா இடத்திலையும் நாங்கள் எழுதி விடை காண்பதை விட இலகுவான பழி இப்ப இங்க காட்டுகின்ற நேரம் 3:05. இது பிம்பத்தோற்ற நேரம் என்னென்று கேட்டால், நாங்க 12 இருந்து இந்த 3:05 கழித்தோமாக இருந்தால் எங்களுக்கு விடை பெறும். 3:05 கழித்தால் இது மணி நிமிட கழித்தல், அதாவது 60 நிமிடத்துல 5 நிமிடம் போனால் 55 நிமிடம். இப்ப இதில் ஒன்று கடன் இங்க கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப இது 11. 11ல 3 போனால் எங்களுக்கு, அதாவது 12ல இருந்து 2:55 இங்க இது 9. சாரி, இது 9:05. நான் 3 என்று சொல்லிட்டேன். இது 9:05. அப்ப இதுல ஒன்று கடன் போனால் 55. இது இப்ப 11 ஆயிடுச்சு. 11ல 3 போனால் 2. அப்ப நான் சொல்றேன் என்னென்றால், இந்த நேரத்தை பிம்பத்தோற்றமாக பார்ப்பதற்கு நாங்க 12 மணியில இருந்து இந்த நேரம் இது 9:05. 9:05 கழித்தால் 2:05 என்பது விடையாக கிடைக்கும். அதாவது அதே போல நிறைய கேள்விகள் இந்த அரசபரிச்சை தாள்ல வந்திருக்குது. நான் இன்னும் ஒரு வினாவையும் உங்களுக்கு ஓரிரு வினாக்களையும் விளக்கம் தர விரும்புகிறேன். முகம் பார்க்கும் கண்ணாடியில் முன்னால் நின்ற பெண் ஒருத்தி. அப்ப நான் இப்ப முகம் பார்க்கும் கண்ணாடி படி இருக்கென்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு முன்னால ஒரு பெண் இருக்கின்றாள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த பெண் என்ன செய்கிறாள்? தன்னுடைய உருவத்தை காட்டி, அவள் கையால அந்த கண்ணாடிக்கு தெரிகிற தன்னுடைய உருவத்தை காட்டி சொல்கிறாள், தனது உருவத்தை பாரு, பின்வருமாறு கூற்றுக்களிடையே மிகச் சரியான கூற்று எது என்று கேட்கப்படுகின்றது. அவள் அப்ப தன்னுடைய உருவத்தை காட்டி சொல்கின்ற 3 கூற்றுக்கள்ல, இக்கண்ணாடியில் காணப்படுபவர் எனது தாயாரின் சகோதரியாவர். அது பொருந்தாது. தாயாற்ற சகோதரி என்றால் சித்தி அல்லது சிறியதாய் அல்லது பெரியதாயா இருக்கணும். அது பொருந்தாது. இக்கண்ணாடியில் காணப்படுபவர் எனது தாயாரின் சித்தன்னே ஆவார். அதுக்கும் பொருந்தாது. அவருடைய தாயாற்ற சிறிய தாயா இருப்பதற்கு நியாயமே இல்லை. அடுத்தது, இக்கண்ணாடியில் காணப்படுபவர் எனது தாயாரின் ஒரே மகள். அதாவது தன்னுடைய படத்தை காட்டி இவ்வாறு கூறுவது பொருந்தும். இதே போல அடுத்த வினா, இது 2006ஆம் ஆண்டில் வந்த 29வது வினா. இதே போலதான் அடுத்த வினா 30வது வினாவும் வந்தது. 30வது வினாவிலே கண்ணாடியை பார்த்து ஒரு ஆண் கூறுகின்ற விடயம் வந்தது.
அந்த ஆண் சொல்கிறார், ஒரு ஆண், இப்படி வைத்துக் கொள்வோம் ஆண் என்று, அவர் தன்னுடைய படத்தை பார்த்து சொல்றார், தன்னுடைய தன்னுடைய உருவத்தை காட்டி சொல்றார். அதில் எது சரியான கூற்றென்று பார்ப்போம். முதலாவது, இக்கண்ணாடி காட்டுபவரின் தந்தை எனது தந்தை ஆகும். இந்த கண்ணாடி காட்டுறவற்ற தந்தை, இவற்ற தந்தை, அல்லது கண்ணாடிக்குள் இருப்பவரின் தந்தை எனது தந்தை ஆகும். பொருத்தமான கூற்று. அடுத்த கூற்று, இக்கண்ணாடி காட்டுபவரின் தந்தை எனது சிறிய தந்தை ஆகும். அது பிள்ளை. இக்கண்ணாடி காட்டுபவரின் தந்தை எனது மகனின் மாமன் ஆகும் என்பதும் பிழையான கூற்று. சரி, இதே போல அடுத்த வினா ஒன்றை நான் காட்டுறேன், கேளுங்கோ. இதுல 31வது வினா. இந்த அடைப்புக்குள்ளே 6 சொற்கள் இருக்கின்றது. அது ஒழுங்கமைக்க முதல்ல இங்கே ஒழுங்கமைத்திருக்கு பதவி, வித்து, அடுத்ததாக தும்பு என அமைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லோட மேற்கொண்டு இன்னும் 3 சொற்களை நாங்கள் அந்த அட்டவணையில தந்திருக்க, இதுல தெரிந்தெடுக்கணும், தெரிந்து நிரப்ப வேண்டும். அப்ப இந்த சொல்வரிசையை பாருங்க. இதிலே ஒரு சூக்ஷ்மம் இருக்கின்றது. இந்த கடைசி எழுத்து அடுத்த சொல்லின்ற முதல் எழுத்தாக வருது. அதே மாதிரி ഇതിന്റെ கடைசி எழுத்து அடுத்த சொல்லின்ற முதல் எழுத்தாக வருகின்றது. அதோடு இதெல்லாம் 3 எழுத்து சொற்கள் தான் அட்டவணையிலே அப்படியேதான் இருக்குது. அப்ப அதுக்கு அடுத்ததாக வருவது பூனாவிலே ஆரம்பிக்க வேண்டும். அப்ப அங்க இருக்கிற சொல் புனித என்று இருக்கின்றது. அப்ப அதுக்கு அடுத்தது தானாவிலே ஆரம்பிக்க வேண்டும். அப்ப தானாவிலே இருக்கிறது தந்தி. அப்ப அதுக்கு அடுத்தது தீனாவிலே ஆரம்பிக்க வேண்டும், திகதி. இப்படியாக மாறி மாறி அமைந்திருக்கிறது, நீங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மேலதிக ஒரு தகவலும் தர விரும்புகிறேன். அதாவது இதுல இந்த திகதி என்ற சொல்லிலே ஒரு அழகு இருக்கின்றது. இடமிருந்து வலமாக வாசித்தா என்ன, பலமிருந்து இடமாக வாசித்தா என்ன, ஒரே கருத்தை தருகின்றது. இதே மாதிரி வேறு சொற்களும் இருக்கின்றது. அதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இப்ப பாருங்கோ, விகட கவி என்பது இடமிருந்து வலமாக விகட கவிதான், பலமிருந்து இடமாக விகட கவிதான். மாடு ஓடுமா, மாடு ஓடுமா, இதை நாங்க திருப்பி வாசித்தாலும் மாடு ஓடுமாதான், மாடு ஓடுமா. யானை பூனையா, யானை பூனையா, யானை பூனையா, இதை திருப்பி பாருங்க, யானை பூனையா. மகர கமா, மகர கமா ஒரு ஊரின் பெயர், புற்றுநோய் வைத்தியசாலை இருக்கின்றது. அதை திருப்பி பார்த்தால் மகர கமா என வரும். இதே மாதிரி நீதிபதி நீ, நீதிபதி நீ, இதை திருப்பி பார்த்தாலும் நீதிபதி நீ எனத்தான் வரும். இப்படி கன சொற்கள் இருக்கின்றது. அப்ப தாத்தா, பாப்பா, வினாவி, காக்கா, மாறுமா, பால்வா என்று நிறைய சொற்கள் இருக்கின்றது. இதையும் புரிந்து கொள்ளுங்கள். நன்று மாணவ செல்வங்களே, உங்களுக்குரிய 30 நிமிட நேரம் சரியாக அண்மித்து விட்டது.